Hello guys, I'm from Top Skills Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். ஒரு ஜாவா ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ எனக்கு ஹெலோ வேர்ல்டுன்ற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை தான் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். நம்ம ஜாவா ப்ரோக்ராமை எதுல ரன் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ரன் பண்ணி பார்க்க போறோம். இதே நீங்க நோட் பேட்லயும் ரன் பண்ணி பார்க்கலாம், எக்லிப்ஸ்லயுமே ரன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா ஒரே ப்ராசஸ் தான். கம்பைலேஷன் பண்ணிட்டு தென் ரன் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி ரன் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும். ஸோ நீங்க ஜாவான்னு டைப் பண்ணிட்டு அதுல இருக்க எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் உங்க ஃபோல்டருக்கு வந்துடலாம். இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல நான் இப்போ ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவான்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். எனக்கு கிரியேட் பண்ண உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சரை கொடுத்துரும். அதாவது பப்ளிக் கிளாஸ் ஹெலோ வேர்ல்ட். இந்த பப்ளிக்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்ல மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு மென்ஷன் பண்றோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக பப்ளிக்ன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்றாங்க. தென் கிளாஸோட நேம். இங்க நம்ம கிளாஸோட நேம் என்ன மென்ஷன் பண்றோமோ அதே நேம் தான் ஃபைலுக்குமே மென்ஷன் பண்ணுவோம், ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவா. இல்ல நம்ம வேற நேம்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். தென் மெத்தட். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக்ன்றது சொன்ன மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்ல மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த ஸ்டாட்டிக்ன்றது என்னது அப்படின்னா கீவேர்ட். எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணாம டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாய்டுன்றது என்னது அப்படின்னா ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இந்த வாய்டுன்ற ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்றோம். தென் மெயின். இந்த மெயின் தான் என்னது அப்படின்னா மெயின் மெத்தட். நான் எவ்வளவு மெத்தட்ஸ் இதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆடுன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன் அப்படின்னாலுமே எனக்கு எந்த மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் போகும் அப்படின்னா இந்த மெயின் மெத்தடுக்கு தான் ஆக்சஸ் போகும். அதுக்குள்ள ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணா டைப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இது எதுக்கு அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா எனக்கு ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இந்த சிஸ்டம் டாட் அவுட் நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னும் இதே யூசர் கிட்டே இன்புட் கெட் பண்ண போறோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் இன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதை லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கோம். ஏன் அப்படின்னா இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றதுனால இது ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இது எதுக்குள்ளதான் கொடுக்கணும் அப்படின்னா கோட்ஸ்குள்ளதான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் ஜாவாவோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெர்மினல்ல நியூ டெர்மினல் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் நம்ம ஃபைலோட நேம் ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவா கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கம்பைல் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் டாட் கிளாஸ்ன்ற ஃபைலா எனக்கு என்னோட ஃபோல்டர்லயே சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரன் பண்ண முடியும். எனக்கு ஹெலோ வேர்ல்டுன்றது ஷோ ஆயிடும். ஸோ டாட் கிளாஸ்ல சேவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜேடிகே டவுன்லோட் பண்ணிருப்போம். அந்த ஜேடிகேல என்ன இருக்கும்னா ஜேவிஎம் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தி சிஸ்டம் கிட்ட கொடுத்து நமக்கு ரீடபிள் கோடா கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஜாவோட பேசிக் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் கமாண்ட்ஸ். கமாண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஹியூமன் ரீடபிள்காக, அதாச்சும் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் புரியணும் அப்படின்றதுக்காக நான் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ், இன்னொன்னு மல்டி லைன் கமாண்ட்ஸ். இது எப்படி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹெலோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் மென்ஷன் பண்றேன். இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துக்கிறது. இது என்ன ஆக போறது இல்லை அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேல ஷோ ஆக போறது. இதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா என்னன்னா எனக்கு கமெண்ட் ஒரு லைன்லயே முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக இந்த சிங்கிள் லைன் கமெண்ட். இதே மல்டி லைன் கமெண்ட்ல என்ன வரும் அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் என்னோட கமெண்ட் போக போகுது அப்படின்னா நான் இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். இது என்ன ஆக போறது இல்லை அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆக போறது இல்லை. இது எனக்கு என்ன ஆகுதுன்னா அவுட்புட்ல ஷோ ஆகுது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துக்கிறது தான் இந்த கமெண்ட்ஸ்.
For further course details, contact us.